இன்றைக்கி நம்ம கொய்யா இலை பொடி தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பொடி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடி, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை நம்ம தோசையில் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சோண்டு கொய்யா இலைகள், அதை எடுத்து நம்ம கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். காய வச்சுட்டு நம்ம இப்படி அமுக்கிறப்ப நல்லா அது நொறுங்கி வரணும், அப்போ தான் அது நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நல்லா பொடியாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி நம்ம தோசை வந்து ஒரு சூடான ஒரு தவாவில் ஊற்றிட்டு இந்த பொடியை கொஞ்சத்தை எடுத்து நம்ம மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தூவி விட்டுக்கணும். இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு துவர்ப்பு சுவை மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப அதிகமாக இந்த டேஸ்ட் பிடிக்கலாம் அதிகமாக தூவாதீங்க. ஆனால் வெயிட் லாஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால இதை வந்து டீ மாதிரியோ குடிச்சிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசை மாதிரி ஊற்றியாச்சு. இது மேலே அப்படியே நம்ம தூவி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சட்னியோடையோ இல்லைனா குழம்போடையோ வச்சு சாப்பிட்லாம். சுவையான கொய்யா இலை பொடி தோசை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பொடியை தூவியாச்சு. இந்த பொடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா டீ போட்டு குடிக்கிறதுக்கோ இல்லை அந்த மாதிரி தோசையில் போட்டு சாப்பிட்றதுக்கோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி படாமல் எப்போ வேணாலும் நம்ம ஈரக்கை இல்லாமல் ட்ரை ஸ்பூன் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் எவ்வளோ நாள்னாலும். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் கொய்யா இலை பொடி தோசை ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.